கோவையில் வேகமாக இயக்கப்பட்ட தனியார் பேருந்திலிருந்து தவறி விழுந்த மூதாட்டி உயிரிழந்தார். கோவை புதூர் பகுதியில் மிக வேகமாக சென்ற தனியார் பேருந்தின் முன்பக்க கதவு வழியாக மூதாட்டி காமாட்சி தவறி விழுந்தார். பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். வணிகர்களுடைய கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குதான் தங்கள் வாக்கு என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கோரிக்கைகளை ஆளும் கட்சியிடம் கொடுத்திருக்கோம், எதிர்கட்சி கூட்டணியிடம் கொடுத்திருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகள் வந்த பிறகு எங்கள் கோரிக்கைகள் யார் யார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதை ஆட்சி மன்ற குழுவில் வைக்கப்பட்டு அதை தீர்மானித்து எங்களுடைய வாக்கை யாருக்கு என்பதை அறிவிக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் நடைபெற்ற பங்குனி பொங்கல் திருவிழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து பூக்குழி இறங்கி வழிபட்டனர். சேத்தூர் மேட்டுப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கடந்த 21ஆம் தேதி பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து அலகு குத்தியும் கரகம் சுமந்தவாறும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மருத்துவ காரணங்களுக்காக விடுபடுத்திக் கொண்டு திமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்ற நீலகிரி அரசு பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கூடலூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றும் நெடுஞ்செழியன் மருத்துவ காரணங்களுக்காக விடுப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் திமுக வேட்பாளர் நேர்காணலில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதால் அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். தேரடி பகுதியில் மாலை 4 மணி அளவில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுந்தரை ஆதரித்து பரப்புரையை தொடங்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமாரையும் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். அச்சத்தின் காரணமாகவே தவிக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். இது சினிமா கிடையாதுங்க, வந்து டான்ஸ் ஆடிட்டு போறதுக்கு. இது தொகுதிங்க, மக்கள் பண்ணீங்க, இது களப் பண்ணீங்க. களத்துல யாரு வேலை பார்க்கறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியுமா? 30 நாள் சவால் விடுறாங்க. 30 நாள் விஜய் வந்து களப்பணி பார்க்க சொல்லுங்க, மக்களை பார்க்க சொல்லுங்க. திமுகவின் பி டீம் தாவேக்க என அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சித்துள்ளார். அதிமுக வெற்றியை தடுக்கவே தாவேக்க உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிமுக மாநிலங்களவை எம்பி இன்பதுரை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் இரட்டை மனநிலையில் இருப்பதாலேயே 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறினார். திடீர் உப்புமா திடீர் சாம்பார் மாதிரி தான் தாவேக்க. எனவே அவங்க புதுசா கட்சிகளால் அதாவது அது வந்து வாய்ப்பிழந்தவர்களின் கூடாரமாக அது மாறிடுச்சு. திருப்பூர் வடக்கு தொகுதியில் விதிமுறையை மீறி பட்டாசு வெடித்த அதிமுகவினரை காவலர்கள் எச்சரித்தனர். திருப்பூர் வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தனை வரவேற்க கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தனர். தேர்தல் விதிமுறையை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடித்ததாக காவலர்கள் வழக்கு பதிவு செய்ய முயற்சி செய்தனர். அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் எச்சரித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கோபிகா பூப்பறித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கலித்தீர்த்தால் குப்பத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் மலர் சாகுபடி செய்து கொண்டிருந்த பெண்களுடன் பூப்பறித்துக் கொண்டே ஆதரவு திரட்டினார். எனக்கு வாக்களிக்கிறத விட நம்ம மக்கள் முதல்வர் NR ஐயாவுக்கு வாக்களிக்க போறாங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம், அவங்களுக்காக தான் ஓட்டு போட போறாங்க. சேலம் வடக்கு தொகுதி வேட்பாளராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மீண்டும் அறிவிக்கப்பட்டதால் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் திமுகவினர் வழங்கினர். இதனிடையே 2வது முறையாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவுக்கு மேளதாளங்கள் வழங்கி திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் எல்லைப் பகுதியில் சாலையின் நடுவே விழுந்து முத்துராஜா வணங்கினார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி கிராமத்தில் கண்மாயை முடி சுற்றுவட்ட சாலை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்வழிப்பாதையை மறைக்காமல் மேம்பாலம் அமைத்தே சாலை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜபாளையம் சங்கரன் கோவில் நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தினர். தேர்தல் நேரத்தில் நடைபெற்ற இந்த மறியலால் அதிகாரிகள் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட காரைக்கால் பகுதியில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ரங்கோலி நிகழ்ச்சி நடந்தது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறையுடன் இணைந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் கடற்கரை சாலையில் வண்ணக்கோலங்களை வரைந்தனர். அதில் நேர்மையாக வாக்களிக்கவும் மற்றும் வாக்களிப்பது நமது உரிமை போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை திரௌபதி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவின் 4ஆம் நாளில் பீமன் வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. மகாபாரத கதையை நினைவூட்டும் வகையில் ஏராளமான பக்தர்கள் பீமன் வேடமணிந்து ஆயுதங்களுடன் ஊர்வலமாக சென்று வீரத்தை வெளிப்படுத்தினர். குடிநீர் வசதி இல்லாததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக திருவாரூர் மாவட்டம் அகரவயல் கிராம மக்கள் பிளக்ஸ் போர்டு வைத்துள்ளனர். பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இந்த போராட்டத்தை அறிவித்திருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் மயிலாப்பூர் கிராம மக்களும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டினர். 55 ஆண்டுகளாக பட்டா வழங்கவில்லை என்றும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு ஒதுக்காததால் அதிருப்தியடைந்த அவருடைய ஆதரவாளர்கள் திமுக குமரி மேற்கு மாவட்ட அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தலைமை மறுபரிசீலனை செய்து பத்மநாபபுரம் தொகுதியில் மீண்டும் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கோஷங்கள் எழுப்பினர். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பொற்குடி ஆம்ஸ்டாங் சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது கணவர் கொலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு நன்றி என்று தெரிவித்தார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. அது திருவிக தொகுதி. அதிக வாக்கு பெற்று வெற்றி பெறுவோம். ஐயா அவர்கள் என்னுடைய கணவர் கொலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு. சட்டசபையிலும் பேசிட்டு வராங்க. என்னுடைய கணவர் கொலைக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக நான் போராடுறேன். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஸ்கேட்டிங் செய்தும் சிலம்பம் சுழற்றிவாறும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒரத்தநாடு அரசு பாரதிதாசன் கலைக்கல்லூரியிலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் NCC சாரண சாரணியர் JRC மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே மயான பாதை இல்லாததால் உயிரிழந்த முதியவரின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் இருளர் இன மக்கள் தவிக்கின்றனர். மயானத்திற்கு செல்லும் பாதையில் தனிநபர் ஒருவர் பள்ளம் வெட்டியதால் மாற்று வழி குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் உதவியை எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 7 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு பார் கவுன்சில் தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 166, புதுச்சேரியில் 2 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். மொத்தம் 1,540,000 வழக்கறிஞர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் 143 பேர் போட்டியிடுகின்றனர்.